என்ன அகிலா அது? ரூம் வாசல்ல நின்னுகிட்டு யாரை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்த? என்னங்க அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? என்ன முழிக்கிறீங்க? இப்பதானே உங்ககிட்ட சொன்னேன். பார்வதிக்கு ஆதி மேல இருக்கிறது எஜமான விசுவாசமா இல்ல அதையும் தாண்டி வேற ஏதாவதான்னு தெரிஞ்சுக்க டெஸ்ட் வைக்க போறேன்னு. எப்படியாவது என் மருமகளை காப்பாத்தலான்னு பாக்குறேன். அகிலா விட மாட்டா போல இருக்கு. அதுக்குதான் சிந்து கிட்ட ஏதோ பிளான் சொல்லி அனுப்பியிருக்கல. அப்புறம் என்ன? அந்த பிளானோட அடுத்த ஸ்டெப்பா தான் நான் வாசல்ல நின்னு பார்வதியை வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். பார்வதியை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தியா? எஸ். சிந்து கிட்ட பார்வதிய எனக்கும் ஆதிக்கும் ஒரே நேரத்துல புதினா டீ போட்டு எடுத்துட்டு வர சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. என்ன காரணம்? பார்வதிக்கு உண்மையிலேயே எஜமான விசுவாசம் இருக்குன்னா அவ முதல்ல எனக்கு தான் டீ கொண்டு வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் ஆதிக்கு டீ எடுத்துட்டு போகணும். ஆனா நான் வாட்ச் பண்ணதுல பார்வதி டீய முதல்ல ஆதி ரூமுக்கு தான் எடுத்துட்டு போயிருக்கா. ஆதிக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு டீ எடுத்துட்டு வருவா. இதுதான் எஜமான விசுவாசமா? அவதான் ஆதிக்கு முதல்ல டீய கொடுத்துட்டு அப்புறமா எனக்கு எடுத்துட்டு வந்திருக்கா. கதவை திறந்துதான் இருக்கு, வா. என்னம்மா டீ எடுத்துக்கோங்க. என்ன ஆதி, டீய நீ எடுத்துட்டு வந்திருக்க? நான் பார்வதியை தானே எடுத்துட்டு வர சொன்னேன். உங்களுக்கு மனசு சரியில்லைன்னு சொல்லி பார்வதி கிட்ட புதினா டீ போட்டு எடுத்துட்டு வர சொல்லி சிந்து கிட்ட சொன்னீங்களா? அப்படியே எனக்கும் புதினா டீ கொடுக்க சொன்னீங்களாமே. ஸோ என் ரூமுக்கு டீ எடுத்துட்டு வந்த பார்வதி என்ன சொன்னா தெரியுமா? பெரியய்யா, நீங்க டீ அப்புறமா குடிக்கலாம். முதல்ல இந்த டீயை கொண்டு போய் அம்மா கிட்ட கொடுத்து அவங்க கிட்ட 4 வார்த்தை ஆறுதலா பேசிட்டு வாங்க. என்னாச்சு உனக்கு? அம்மாக்கு நீ தானே டீ எடுத்துட்டு போய் கொடுப்ப, என்னையும் கொடுக்க சொல்ற? அம்மா எப்பவும் போல சாதாரணமா டீ கேட்டிருந்தா நான் தான் கொண்டு போய் கொடுத்திருப்பேன். ஆனா அம்மா மனசுல ஏதோ ஒரு குழப்பம் இருக்கு. அம்மா மனசுல குழப்பம் இருக்கா? அவங்க மனசுல குழப்பம் இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? கிச்சனுக்கு வந்த சிந்து அக்கா அம்மாக்கு மனசு சரியில்லையா, குழப்பமா இருக்காங்களாம். நீ அவங்களுக்கு புதினா டீ போட்டு கொடுத்தா சரியாயிடும் நினைக்கிறாங்க. அதனால புதினா டீ போட்டு எடுத்துட்டு வா பார்வதின்னு சொல்லிட்டு போனாங்க. இப்ப நான் டீ எடுத்துட்டு போய் அம்மா கிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்கவும் முடியாது, அம்மாவால என்கிட்ட சொல்லவும் முடியாது. அதனால நீங்களே டீ கொண்டு போய் கொடுத்து என்ன பிரச்சனைன்னு கேட்கலாம். அம்மா கிட்ட அப்படியே 4 வார்த்தை ஆறுதலா பேசலாம். அதனால அம்மா மனசுக்கு நிம்மதி கிடைக்கும்ல. அதனாலதான் அம்மாக்கு உங்களை டீ எடுத்து கொண்டு போய் கொடுக்க சொன்னேன். நான் சொன்னதுல தப்பு இருந்தா என்ன மன்னிச்சிருங்க பெரியய்யா. சொல்லுங்கம்மா, உங்க மனசுல அப்படி என்ன குழப்பம்? இப்ப என் மனசுல எந்த குழப்பமும் இல்ல ஆதி. இருந்த எல்லா குழப்பமும் எனக்கு தெளிவாயிடுச்சு. இந்த டீ குடிங்கம்மா, மனசு என்ன தெளிவாயிடும். சரிம்மா, நான் வரேன். சரி ஆதி, நீ போய் உன் வேலையை பாரு. தேங்க்யூ ஃபார் த டீ. பார்வதி விஷயத்துல நான் தாங்க கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். அவ சரியாதான் இருந்திருக்கா. உண்மையிலையும் நம்ம குடும்பத்து மேலையும் பார்வதிக்கு விசுவாசம் மட்டும் இல்ல, அதையும் தாண்டி ஒரு அக்கறை இருக்கு. அதனாலதான் ஆதி பார்வதி விஷயத்துல நீ நினைச்சது தப்புன்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆதியோட அம்மாவா எனக்கு இருக்கிற பொறுப்பும் கடமையும் விட ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரியா எனக்கு பொறுப்பும் கடமையும் ரொம்ப அதிகமா இருக்குங்க. அதனாலதான் கொஞ்சம் அலர்ட்டா இருக்க வேண்டியதா இருக்கு. எனக்கு அது புரியுது அகிலா. ஆனா நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்காது. நீ கவலைப்படாத.
என்ன மன்னிச்சிடு அகிலா. ஆதி பார்வதி விஷயத்துல மட்டும்தான் நான் மனசறிஞ்சு உனக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுவும் நம்ம மகனோட சந்தோஷத்துக்காக தான். அது கூட ஆதி கல்யாண விஷயத்துல நீ அவனோட விருப்பத்துக்கு எதிரா நிக்க மாட்டேன், உன் உயிரை விட்டுருவேன்னு சொன்னதுனாலதான் நான் இப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டியதா போச்சு. ஆதி சொன்ன மாதிரி இப்போ என் மனசு ரொம்ப ஃப்ரீயா இருக்குங்க. இந்த புதினா டீல என்னமோ இருக்குங்க. உனக்கு மனசு ஃப்ரீ ஆயிடுச்சு, எனக்கு பாரம் ஏறிக்கிட்டே இருக்கு. தாத்தா, உங்களை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு தாத்தா? நல்லா இருக்கீங்களா? நீ நல்லா இருக்கியா? நீங்க சொன்ன மாதிரியே என்ன சுத்தி சூறாவளிலாம் வீசி என் உயிருக்கு ஆபத்தெல்லாம் ஏற்பட்டுச்சு தாத்தா. நீங்க சொன்ன மாதிரி உங்களையும் அந்த சாமியையும் நினைச்சுக்கிட்டேன். அதனால எல்லா பிரச்சனையும் விலகி இப்ப நல்லா இருக்கேன் தாத்தா. எல்லா பிரச்சனையும் விலகிட்டு தான் நினைச்சிடாத. உன்னை பிடிக்காதவங்க உன்னை எப்படியாவது ஒழிக்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு பெருசா சதிவலை பின்னிக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் ஜோசியர் விஷயத்திலயும் நந்தினியோட கார் ஆக்சிடென்ட்லயும் தப்பிச்சு வந்திருக்கோம். இதுக்கப்புறமும் என்ன சதி வேலை பண்றாங்க? என்ன பிடிக்காதவங்க சதியில இருந்தெல்லாம் தப்பிச்சு வந்துட்டேன் தாத்தா. ம், இனிமே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீ எதை சொல்றேன்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த பிரச்சனை இன்னும் முடியல. அது வேற ரூபத்துல தொடர போகுது. நீ செஞ்ச புண்ணியம் உன்னை காப்பாத்தும். நீ எதுக்கும் கவனமாயிரு. நான் எப்பவும் போல உன் கூடவே இருப்பேன். அகிலா மட்டும் தனியா இருப்பான்னு பார்த்தா இந்த புள்ள பூச்சி கூடவே ஒட்டிட்டு இருக்கேன். சரி, இதுக்கெல்லாம் பயந்தா நான் அடுத்த அகிலாண்டேஸ்வரி ஆக முடியுமா? ஹ. நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். அக்கா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்க்கா. என்ன விஷயமா பேசணும்? அது ஆதி பார்வதி விஷயம்னு சொல்லலாம், கேளம்பாக்கம் ஜோசியர் சொன்ன விஷயம்னு சொல்லலாம்க்கா. அக்கா,
அந்த ஜோசியர் சொன்ன மாதிரி எதுவும் நடக்கல. அவர் எழுதி கொடுத்த விஷயமும் பொய்யா இருந்தது. அதனால அவர் ஒரு பொய்யான ஜோசியர்னு நினைச்சுதானே நீங்க அந்த விஷயத்தை அப்படியே விட்டுட்டீங்க. வனஜா எதுக்கு திடீர்னு அந்த ஜோசியர் மேட்டரை கையில எடுத்திருக்கான்னு தெரியலையே. ஏதோ குழப்பம் பண்ண போறான்னு நினைக்கிறேன். என்ன இவ முடிஞ்சு போன விஷயத்த தேவையில்லாம கொண்டு வந்து இப்ப பேசி குழப்பம் பண்ண பாக்குறா அப்படின்னு நினைச்சுதானே நீங்க 2 பேரும் என்னையே பாக்குறீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. அன்னைக்கு கார்டன்ல ஆதி பார்வதிய ரொம்ப அக்கறையா வீல் சேர்ல உட்கார வச்சு தள்ளிக்கிட்டே வந்தான்ல, அத பார்க்கும்போது எனக்கு ஒரு புருஷன் பொண்டாட்டி கிட்ட அக்கறை வச்சு தள்ளிக்கிட்டு வந்த மாதிரியே தோணுச்சு. பாத்தீங்களாக்கா, பாத்தீங்களா? ஷாக்கா அக்கா, இதுதான்க்கா, இதுதான் உங்களுக்கு தோணுன மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு. அப்பதான் அந்த ஜோசியர் சொன்னதும் எனக்கு ஞாபகத்துல வந்துச்சு. அக்கா, அன்னைக்கு அந்த ஜோசியர் என்ன சொன்னாரு? 8:30 மணிக்கு மேல அந்த பேப்பரை பிரிச்சு பாருங்க, அதுல எழுதியிருக்கிற மாதிரியே நடந்துச்சுன்னா நான் எப்பேற்பட்ட ஜோசியர், என் வாக்கு பலிதம் எப்பேற்பட்டது, அதுக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு நீங்களே தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லி தானே கொடுத்தாரு. 8:30 மணிக்கு முன்னால என்னக்கா நடந்தது? நீங்களே சொல்லுங்க. இதே ஹால்ல அவ்வளவு பெரிய லைட் உங்க தலை மேல விழுந்து நீங்க சாக பாத்தீங்கல்ல, அப்புறம் தானே நீங்க காப்பாத்தப்பட்டீங்க. அப்போ நியாயமா அந்த ஜோசியரு அதைத்தானே அந்த சீட்ல எழுதி கொடுத்திருக்கணும். வனஜா கச்சிதமா பாயிண்ட புடிச்சிட்டாலே. ஒருவேளை சீட்டை மாத்தி வச்சு அதை கண்டுபிடிச்சிருப்பாளோ. பேப்பர்ல அதை பத்தி எதுவுமே எழுதலையே. வியாபாரத்துல நஷ்டம் தானே எழுதி இருந்துச்சு. கரெக்ட் மாமா, நீங்க சொன்ன மாதிரி தான் எழுதி இருந்தது. ஆனா அதனாலதான் எனக்கு அந்த சீட்டே ஜோசியர் எழுதுனான்னு டவுட்டா இருக்கு. வேலை அதை யாராவது மாத்தி இருந்தாங்கன்னா? யோசிக்க ஆரம்பிச்சுட்டா. அக்கில முகத்துல குழப்பம் தெரியுது. விட்டுறக்கூடாது, அப்படியே பிடிச்சு குழப்பிடுவோம். அக்கா, ஒருவேளை அந்த ஜோசியர் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்த ஆபத்து தான் அவர் சீட்ல எழுதியிருந்தாருன்னா, அவரு ஆதி பார்வதி ஜாதகத்தை பார்த்து அவங்க 2 பேர் ஜாதகமும் புருஷ பொண்டாட்டி ஜாதகம்னு சொன்னாரு. அதுவும் உண்மையா தானக்கா இருக்கும். என்னமோக்கா, எனக்கு கூட அன்னைக்கு தோட்டத்துல அவங்கள ஒன்னா சேர்த்து பார்த்தப்போ அப்படிதான் தெரிஞ்சது. போது நிறுத்துங்க. ஐயோ, எப்பவும் வீட்டில் என்ன குழப்பம் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்களா? நல்லதாவே யோசிக்க மாட்டீங்களா? ஆதி, கொஞ்சம் பொறுமையா இரு. வனஜா என்ன சொல்ல வரான்னு அவளை முழுசா சொல்ல விடு. என்னதான் சொல்ல வரான்னு கேப்போம். மா, தயவு செஞ்சு இதில் நீங்க தலையிடாதீங்க. நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கம்மா. அவங்க கிட்ட நான் பேசுறேன். இதுதான் எனக்கு வேணும். இந்த குடும்பத்துல அம்மாக்கு அடுத்த இடத்துல நீங்க தான் இருக்கீங்க. ஆனா அம்மா கிடைக்கிற மரியாதையில ஒரு 10% உங்களுக்கு கிடைக்குமா? எப்படி கிடைக்கும்? ஏன்னா நீங்க நடந்துக்கிற விதம் அப்படி. நீங்க எப்பவும் பார்வதி தப்பான கண்ணோட்டத்திலே பார்த்துட்டு இருக்கீங்களே. இந்த குடும்பத்துக்காக பார்வதி செஞ்ச நல்லதெல்லாம்
ஏன் உங்க கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது? வாழ்ற காலத்துல 4 பேருக்கு நல்லது செய்யலனாலும் பரவாயில்ல, அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணணும்னு நினைக்காதீங்க. நீங்க செய்யற பாவம்லாம் உங்க பிள்ளைங்கள தான் வந்து சேரும். உங்களோட இந்த குணம் பிடிக்காம தான் உங்களோட பிள்ளைங்களும் புருஷனும் உங்களை பார்க்க கூட வர பிடிக்காம ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு வெளிநாட்டிலே இருக்காங்க. அப்போ கூட உங்களை நீங்க மாத்திக்க மாட்டீங்களா? பார்வதி விஷயத்துல அம்மா மனசை நீங்க இப்படி அடிக்கடி குழப்ப பாத்தீங்க, அப்புறம் சித்தின்னு கூட பார்க்க மாட்டேன். உங்க மரியாதை நீங்களே கெடுத்துக்காதீங்க. போங்க இங்க இருந்து. என்னோட ஆதி அங்க இது என்னோட ஆதியா? என்ன பார்த்து அப்படி பேசிட்டா? இங்க எதுவும் பேச வேண்டாம் அகிலா. வா நம்ம ரூமுக்கு போவோம், அங்க போய் பேசிக்கலாம். வா அகிலா, பேசிக்கலாம். வா அகிலா. என்ன சார் நீங்க இதெல்லாம் போய் எங்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க? ஓ அப்படியா? ஆமா, எந்த ஃபைலு? சரி ஓகே, நான் தேடி பார்க்கறேன். நீங்க எனக்கு 2 நிமிஷம் கழிச்சு கால் பண்ணுங்க. ஓகே. ஹலோ சார், ஃபைல் நான் எடுத்துட்டேன், எங்கிட்ட தான் இருக்கு. உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணும்? ஆமா. இருக்கு சார். அருண். ஆமா சார். சார் நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஐயோ, அந்த பேப்பரை பார்த்துட்டா ப்ரோக்கும் பார்வதிக்கு நடந்த ரெஜிஸ்டர் மேரேஜ் தெரிஞ்சிருமே. என்ன பண்றது?